திருப்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசல மூர்த்தி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை, விழா பூஜை, காலசந்தி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனையும் கொடியேற்றப்பட்டு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய சிகரமான கருதப்படும் திருத்தேரோட்டம் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. 24ஆம் தேதி தீர்த்தவாரி தபசு நிகழ்ச்சியும் 25ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் கோயில் நிர்வாக அதிகாரி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரச்சாரம் மற்றும் நாடகங்கள் மூலம் வாக்கு சேகரிக்க இருப்பதாக திரைப்பட நடிகரும் எம்ஜிஆர் மக்கள் இயக்க நிறுவன தலைவருமான லியாகத் அலிகான் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற பிரச்சாரம் மற்றும் நாடகம் வாயிலாக வாக்கு சேகரிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திரைப்பட நடிகரும் நட்சத்திர பேச்சாளருமான எம்ஜிஆர் மக்கள் இயக்க நிறுவன தலைவருமான லியாகத் அலிகான், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் CAA சட்டத்தை தாங்கள் எதிர்ப்பதாகவும், மேலும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்ற ஒரே கருத்துக்களால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல இந்துக்களும் பாதிப்படைவதாகவும், இவற்றை கொண்டு வரும் பாஜக அரசை அகற்றிட இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். ஒசூர் அருகே நடந்த பாரம்பரிய எருதாட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஒசூர் அருகே உள்ள கள்ளக்குறிச்சி கிராமத்தில் பாரம்பரிய எருதாட்ட விழா நடைபெற்றது. தோரிப்பள்ளி, செட்டிப்பள்ளி ஆகிய கிராம பஞ்சாயத்து பொதுமக்கள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்ட விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் பிடித்து அடக்கினர். அப்போது காளைகளின் மேல் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களையும் அவிழ்த்து சென்றனர். இந்த விழாவில் ஒசூர், சூளகிரி, கெலமங்கலம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து கிராம பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விழாவினை கண்டு ரசித்தனர். விழா ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பையா, துணைத் தலைவர், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோயிலின் சப்தஸ்தான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் திருக்கோயில் சப்தஸ்தான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள சிவனடியார்கள் சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தீப ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பல்லக்கு எழுர் புறப்பாடு வருகின்ற மார்ச் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலியல் வழக்கில் கைதான இருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு பூவந்தி அருகே பள்ளி முடிந்து அரசு பேருந்தில் வீட்டிற்கு திரும்பிய 2 மாணவிகளை தேலி கிராமத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் மற்றும் விஜய் ஆகியோர் துப்பட்டாவை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து இருவர் மீதும் பூவந்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளியான முனீஸ்வரனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவருக்கு உடந்தையாக இருந்த விஜய்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி சரத்ராஜ் உத்தரவிட்டார். நீதிபதியின் உத்தரவை அடுத்து குற்றவாளிகள் இருவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.